ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைத்தை பற்றி அப்டேட் பார்க்க, குவைத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமலா சந்தர். 2 நாளாக தமிழ்நாட்டு அப்டேட்டே போயிட்டு இருந்துச்சு இல்லையா, யார் சிஎம் ஆக போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டே போயிட்டு இருந்துச்சு. நாளைக்கு, அதாவது 7ஆம் தேதி விஜய் அவர்கள் சிஎம்மாக பொறுப்பேற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. இது எந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்க இன்றைக்கி குவைத் அப்டேட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, குவைத்தில் அதாவது சவுதி இராணுவர் ஒருத்தவருக்கு அபராதம் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, குவைத் குடியுரிமை பொய்யா வச்சுருந்ததுனால எவ்வளோன்னா 35,000 குவைத் தினாரும் 7 ஆண்டு, அதாவது 7 இயர்ஸ் ஜெயிலும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான், குவைத்தில் வாழணும் அப்படின்னா சிவில் ஐடி பக்காவாக இருக்கணும். இந்தமாரி போய் ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்தமாரி தான் நடக்கும் அப்படிங்கிறது. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிக்கும் காமனாக உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னங்கிறத பார்ப்போமா. அதாவது சுகாதாரத்துறை அமைச்சகம், கல்வித்துறை அமைச்சகம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாகில் ஆப் மூலியமாக இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவங்களோட சர்டிஃபிகேட்டை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட்டை சாகில் ஆப் மூலியமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குவைத்தோட டிஜிட்டல் மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்கூல் லீவ் போடுற பசங்க எந்த ரீசன் அப்படிங்கும் போது மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க அடுத்த அப்டேட் என்னங்கிறத பார்ப்போம். அதாவது நேற்று சரியான ஒரு 1:27க்கு நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கன்னா சபா அல் அகமதுலேயும் வஃப்ராலையும் அகமதி பிளேஸில் வந்திருக்குங்கிறாங்க. இந்த சைடில் எதுவும் எனக்கு தெரியலை. எவ்வளோன்னா 4.2 ரிக்டர் ஸ்கேல் அளவு வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த சைடில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் ஆச்சுன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா. அதாவது நேற்று என்ன நடந்திருக்குன்னா, இங்கே குவைத்தில் போதைப் பொருள் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதாவது துணை பிரதமரான யூசுப் சவுத் அல் சஃபாவின் நேரடி பார்வையில் நேற்று ஒரு ரைட் போயிருக்காங்க. அதில் நடந்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு பண்ணையில் கஞ்சா உள்ளே நுழைச்சி வச்சுருக்காங்க. அதை பிடிச்சிருக்காங்க. அதில் உள்ள 4 குவைத்தியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்களேன். இதில் அந்த 4 குவைத்தும் தங்களோட குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. அவங்கள நீதிபதி, அதாவது நீதிபதி துறையில் ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், குவைத்தில் வாழ்கிற நம்ம எந்த ஒரு போதைப் பொருளும் இல்லாமல் வாழணும்னு நினச்சா மட்டும்தான் இங்கே வாழ முடியும். மற்ற கல்ஃப் கண்ட்ரி மாரி நம்ம இங்கே வாழணும்னு நினைக்கிறது அது நடக்காத ஒரு விஷயம். குவைத்திக்கே இந்த நிலமை அப்படிங்கும்போது அதாவது நாடு விட்டு நாடு வந்தால் நமக்கு எந்த லெவலுங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்தமாரி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மற்றும் என்னால் முடிஞ்ச அப்டேட்னா நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி குவைத் தினாரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்ப்போம். 1 KD இந்தியாவோட மதிப்பு 308 ரூபாங்க. இது அல்முலா எக்ஸ்சேஞ்சிலேருந்து நான் சொல்கிறேன். அவங்களோட கமிஷன் 1 KD 250 ஃபீல்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்தியாவோட மதிப்பு பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் சொல்லலாம். 308 ரூபா. போன தடவை கூட 305 ரூபா வரையும் போச்சு. ஆனால் இந்த மாதம் 308 ரூபா வரையும் போகுது. ஸோ வாங்க இன்றைக்கான கோல்டு ரேட் பார்ப்போம். 22 கேரட் 42 KDயும், 24 கேரட் 45 KDயும் இருக்குது.